இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியும் நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் ஓட்டிங்கில் செலக்ட் ஆன ரெசிபி தான். இதுதான் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபியாக செலக்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிபி ரோட் சைட் ஷாப்பில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கும். இப்போ இந்த ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் காளான் ஆட் பண்ணிக்கணும், 2 கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கணும், இதுலேயே 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் பஜ்ஜி மாவு. இது நம்ம ஷாப்லேயே வடை சுடுறதுக்கு இல்லை பஜ்ஜி சுடுறதுக்கெல்லாம் தனியாக ஒரு மாவு இருக்கும். அதுதான். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 கப் கடலை மாவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, இதுலேயே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட்டு நான் இந்த சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் 1.25 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பக்கோடா செய்கிறதுக்கு பிணையிற மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கணும். ஒரேடியாக தண்ணி ஆட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பக்கோடா செய்கிற பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். இப்போ கலருக்காக கொஞ்சமாக ரெட் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் ரோட் சைட் கடையில் இந்த மாதிரி கலருக்காக ஆட் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு எண்ணெயை சூடு பண்ணி நல்லா பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு போடுங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அவங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே போடலை. இந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணாலே டேஸ்ட் வைஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காளான் முட்டைக்கோஸ் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரியே எல்லா பேட்சஸும் பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், காளான் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா கை விட்டு சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நான் இதை பொரிக்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். ஒரு முறை பொரித்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம காளான் பண்ணும்போதெல்லாம் இது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம காளானை இந்த மாதிரி உடச்சி விட்டுறணும். ரோட் சைட் காளான் ரெசிப்பியில் காளான் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக காளான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஆட் பண்ணாட்டி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா தண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கடாயில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் அப்படின்னா சோள மாவு தான். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். கொஞ்சம் பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, கார்ன்ஃப்ளவர்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது சோள மாவு. இந்த சோள மாவுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டேஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம கொஞ்சம் லிக்விட் பண்ணும்பொழுது திக்காக வர்றதுக்காக இல்லை புட்டிங் பண்ணுறதுக்கு திக்காக வர்றதுக்காகலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா கடையிலையுமே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள்,
1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம ஆல்ரெடியே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி சேராத அளவுக்கு கலரி விடணும். இது எல்லாத்தையுமே நான் ஸ்டவ்வை ஆனே பண்ணாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் வந்து நல்லா கட்டி சேராமல் கலரி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஒருவேளை உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி சேராமல் நல்லா கலரி விட்ட பிறகு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், நல்லா குக் பண்ணும் பொழுதே நல்லா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கெட்டியாகி வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரோட் சைட் காளான் பண்ணுறதுக்கு இந்த மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காளானையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக நம்ம என்னைக்கு பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து இந்த மசால் தண்ணியையும் காளானை வந்து நம்ம ஆல்ரெடியே பொரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட தேவைப்படும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் இந்த ரோட் சைட் காளான் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுலேயே வந்து காளான் முட்டைக்கோஸ் ஃப்ரையை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே நல்லாவே செட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரோட் சைடில் கிடைக்கிற காளான் ரெசிபியோடைய டேஸ்ட்டு எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும். இந்த ரோட் சைட் காளான் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து நம்ம வியூவர்ஸுடைய ஃபீட்பேக் பார்த்துடலாம். அபினா அப்படின்ற சிஸ்டர் நம்ம சேனல்ல இருந்து கேக் ரெசிபிஸ் பார்த்துட்டு ஒரு கேக் நமக்கு செஞ்சு அமைச்சிருக்காங்க. இந்த கேக் ரெசிபியை வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டதாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து அந்த பட்டர் பேப்பர் ஆகட்டும், நாசில் ஆகட்டும், பட்டர் க்ரீம் ஆகட்டும் எல்லாமே அவங்க வீட்டிலேயே பண்ணியிருக்காங்க. ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு அவங்க கார்ன்ஃப்ளவர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் பவுடர் சுகரும் டால்டாவும் யூஸ் பண்ணி ஒரு க்ரீம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க டிசைனும் பண்ணியிருக்காங்க. க்ரீம் செய்கிறதுக்கு அவங்க எலக்ட்ரிக் பீட்டரையும் யூஸ் பண்ணலை, விஸ்கையும் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டுமே வச்சு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ஹோம்மேட் நாசில் யூஸ் பண்ணி அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு இந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு அபினா சிஸ்டர், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து அனன்யா தேவிமா அப்படின்றவங்க வந்து நமக்கு பைப்பிங் வந்து வீட்டிலே பண்ணி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. பைப்பிங்க்கு வந்து நார்மலாக டீ கப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பைப்பிங் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான பைப்பிங் வந்து வீட்டிலே பண்ணியிருக்காங்கன்னு. பைப்பிங் வந்து நல்லாவே சூப்பராக பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. கூடவே ரோஸ் நெயிலும் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஷா பர்வீன் அப்படின்ற சிஸ்டர் வந்து ஹோம்மேட் நுட்டெல்லா ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பாரதி சிஸ்டர் வந்து நமக்கு ஒரு 3 கேக் ரெசிபி செஞ்சு அமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், பிங்க் கலரில் எவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலரில் அழகாக டிசைன் பண்ணிவிட்டு 3 ரோஸ் டிசைன் வச்சுருக்காங்க. சென்டரில் அழகாக எழுதியிருக்காங்க. இந்த கேக் அவங்க அப்பாக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நாசல் யூஸ் பண்ணி கேப்பே விடாமல் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து சின்ன சின்ன செரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சின்ன சின்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து தூவி விட்டுருக்காங்க. அதுவும் இந்த கேக் வந்து நல்ல லேயர் கேக்ஸாக பண்ணியிருக்காங்க. லேயரும் நல்லா சூப்பராகவே நமக்கு தெரியுது. இது 3ஆவதாக ஒரு கேக். நார்மலாக வந்து ஃபுல்லாக க்ரீம் யூஸ் பண்ணி கேக் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கேக்கை சுற்றியுமே வந்து சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணி சென்டரில் வந்து செரிஸ் வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்து பவானி சிஸ்டர் வந்து ஒரு கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரோஸ் கலருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாகவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேக் அவங்க என்டையராக டிசைன் பண்ணுறதுக்கு எக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜென்னட் சிஸ்டர் வந்து சூப்பராக ஒரு கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது வந்து சாக்லேட் கேக்கு. ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக கேக் ஃபுல்லாகவே வந்து டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்து கொக்கோ பவுடர்லாம் யூஸ் பண்ணி அழகாக மேலே கலர் பண்ணியிருக்காங்க. செரிஸ்க்கு பொதுவாக அவங்க திராட்சை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டல்கோனா காஃபி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த மில்க்கும் மேலே வந்து அந்த காஃபியும் வச்சு கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜோ சிஸ்டர் வந்து ரொம்பவே சூப்பராக சாக்லேட் வந்து ட்ரை பண்ணி அமைச்சிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது சொன்னாங்க. வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு மோல்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டும் நல்லா வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீர்த்தனா சிஸ்டர் வந்து ஒரு கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாக்லேட் கேக்கு. பார்க்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. தீமே வந்து செர்ரிஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரசாந்த் பிரதர் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ட்ரை பண்ணி நமக்கு வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. நாசல் எதுவுமே இல்லாட்டியும் இருக்க வரைக்குமே வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து ஷர்ஜு தனான்றவங்க நமக்கு ஒரு கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ரீம்காக அவங்க சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் தூவி போட்டு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்து சுஜிதா வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. எவ்வளோ சூப்பராக கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து நம்ம சொன்ன எல்லா கேக் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணிவிட்டு டிசைனும் அதே மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து செரிஸ்க்கு பொதுவாக டுட்டி ஃப்ரூட்டி வந்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு லேயர் கேக்காக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சுஜிதா. அடுத்து வேல்தனப்பிரியா சிஸ்டர் வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லேயர் கேக்காக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே சூப்பராக டிசைன் பண்ணிவிட்டு சுற்றியும் சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிவிட்டு செர்ரிஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ரெயின்போ கேக் மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பர்த்டேக்காக பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே வேல்தனப்பிரியா சிஸ்டர், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்களும் நம்ம சேனலில் இருந்து ஏதாச்சும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா jkrecipe786@gmail.com இந்த மெயில் அடிக்கும். jkrecipe786 இந்த இன்ஸ்டா பேஜ்க்கும் நீங்கள் உங்களுடைய பிக்சரை, உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நம்ம சேனல் ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த ரெசிபியை ட்ரையும் பண்ணி அதுக்கான ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ண உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளெஸ்ஸிங் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.